ஏசாயா 45:4 எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பக்க நம்பர் 851. 851. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதை பொருள்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் இந்த நாளில் தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதையல் எங்க இருக்கும்? பூமிக்கு அடியில் இருக்கும், மறைவா இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒன்ன உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் தரப்போறார். வேதம் சொல்லுது, குருடனை அவர்கள் அறியாத வழியில அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னாடி இருளை வெளிச்சமும் கோணலை செவியுமாக்கி நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களுக்கு அறியாத ஒரு புதை பொருள் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது. அதை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து தரப்போறாரு. பாருங்க, ஆபிரகாம் மகனாகிய ஈசாக்கும் பலி செலுத்தும்படியாக அவர்கள் அந்த மோரியா மலைக்கு போறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல தான் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஆனால் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற அந்த புதை பொருளை அவர்களால் பார்க்க முடியல. காரணம், அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. தேவன் அவருடைய கண்களை திறக்கும் பொழுது ஈசாக்குக்கு பதிலாக தேவன் வைத்திருந்த அந்த அருமையான ஆட்டு கடாவை அவர்கள் அந்த இடத்துல பார்த்தார்களாம். மறைக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு புதை பொருள் அவர்களுக்கு அந்த இடத்துல கிருபையாய் தேவனால் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல உங்களுக்கு அருகிலேயே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தரப்போறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? பாருங்கள், ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவளுக்கு தேவை தண்ணீர். ஏனென்றால் அவன் பிள்ளை தண்ணீருக்காக ஏங்குகிறான். தண்ணீர் இல்லாதபடியினால் அவன் சாக போகிறான். அப்பொழுது தாய் சொல்றா, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவனை அம்புபாயிர தூரத்துல விட்டுட்டு அவள் போய் கதறுகிறாள், கண்ணீர் வெடிக்கிறாள், வேதனைப்படுகிறாள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் ஆகாருடைய கண்ணை திறந்தார், பக்கத்திலே ஒரு நீரூற்றை பார்த்தாளாம். அப்ப அவளுக்கு பக்கத்துல தான் அந்த நீரூற்று இருந்துச்சு. ஆனால் அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த நாள், அவள் கண்கள் திறந்த உடனே கர்த்தர் அந்த நீரூற்றை காண்பித்தார். உங்களுக்கு பக்கத்துல தான் நீரூற்று இருக்குது. ஒரு புதையல் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு நடுவில் தான் இருக்குது. அதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து அவைகளை கொள்ளையாடும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, வெண்கல கதவுகளை உடைத்து. அப்ப அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா ஒரு கதவுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கு, உள்ள மறைவா இருக்குது. வெண்கல கதவுக்குள்ளதான் அது இருக்குது, இரும்பு தாப்பாக்குள்ளதான் அது இருக்குது. அது அடைக்கப்பட்டு இருக்குது, அது என்ன செய்ய பூட்டப்பட்டு இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், வெண்கல கதவுகளை ஒட்டைக்க போறேன், இரும்பு தாப்பாக்களை முறிக்க போறேன். அங்க இருக்கிற அந்தகாரத்தில் ஒளித்து வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, அந்த புதை பொருளை நான் உனக்கு கொடுக்க போறேன். பாருங்க, வேதத்துல நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். அவைகளை குறித்து நம்ம தியானிப்பதற்கு முன்பு எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தார்கள். யோசேப்பை கொண்டு போய் முதல்ல ஒரு சிறைக்குள்ளே அடைத்தார்கள். உள்ள இருக்கிறவன் யாரு? தரிசனக்காரன். உள்ள இருக்கிறவன் யாரு? சொப்பனங்களை பார்க்கிறவன். உள்ள இருக்கிறவன் யாரு? சூரியனும் சந்திரனும் விழுந்து தொழுது கொள்ளக்கூடிய, நமஸ்கரிக்கக்கூடிய, விலை மதிக்க முடியாத ஒரு மகுடத்தை எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க? சிறையிலே யோசேப்பு தள்ளப்பட்டான், சிறைக்குள்ளே இருந்தான். அதுபோலதான் உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த நாட்களில் எங்கேயோ ஒரு பக்கம் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. வெளியே வர விடாதபடி பிசாசானவன் உங்களை அடைத்து வச்சிருக்கிறான். பாருங்க, யோசேப்பை கொண்டு ஒரு பெண்ணின் நிமித்தம் அவன் எங்க கொண்டு அடைக்கப்பட்டான்? சிறையில கொண்டு போய் தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 39:20 எடுக்க வேண்டாம், அவனை சிறைக்குள்ளே கொண்டு போய் வைத்தார்கள். என்ன காரியம் செஞ்சான்? ஒரு தீமையும் அவன் செய்யல. அவன் ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தன் தகப்பனிடத்திலே சொல்லக்கூடியவன், அவன் தரிசனம் பார்க்கக்கூடியவன், அவனை குறித்து ஒரு மேலான
காரியம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் இருக்கிற இடமோ சிறைச்சாலை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சிறைக்குள்ளே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் சிறையில் அகப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு மன அழுத்தம் அல்லது குடும்ப பிரச்சனை. பாருங்க, வேதம் சொல்லுது யோபு என்ன செய்யப்பட்டானா, சிறையிருப்புல இருந்தானா. வேதம் சொல்லுது அவன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்ப யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு என்னது? அவனுடைய உத்தமத்தை சோதிக்க, அவனுடைய பரிசுத்தத்தை சோதிக்க, அவன் தேவன் மேல் இருக்கிற பற்றுதலை சோதிக்க வீணாக அவனுக்கு ஒரு சிறை பிரச்சனை வருது. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்ப அவன் எத்தனை அதிகாரம் சிறையிருப்புல இருக்கிறான்? 1ஆம் அதிகாரத்துல சிறையிருப்புக்குள்ள போய் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையும் அவன் சிறையிருப்புல இருக்கிறான். என்ன சிறையிருப்பு? மனம் வேதனை, குடும்பம் வேதனை, சரீரம் வேதனை. அவனால ஒன்றும் செய்ய முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுது, வெண்கல கதவு. அவன் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு வேதனை அவனை சூழ்ந்து இருக்கிறது. அந்த காலத்துல அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப அவன் என்ன செய்வான்? வேதனையோடு அவன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவன் வெளியில சிரிச்சாலும், மற்றவர்களுக்கு அவன் ஆறுதல் பேசினாலும், அவன் உள்ள தளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா மனைவி திட்டுறா, பிள்ளைகள் போயிருச்சு, சரீரத்துல வாதை, சரீரத்துல வியாதி, எல்லாம் அவனுடைய அந்தஸ்து, எல்லா அவனுடைய காரியங்கள் எல்லாம் போயிருச்சு. அவனுடைய வேதனைக்கு ஆழத்துல ஒரு சிறைக்குள்ள போய் அவனா மாட்டிக்கொண்டான். அவனுக்கு அந்த சிறையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இதை வெடிவித்து யார் என்னை கொண்டு வருவா? விசுவாசமான வார்த்தைகளை பேசுறான். நான் போகிற பாதைகளை அவர் அறிவார், சோதித்த பின்பு நான் பொன்னாய் மாறுவேன். எனக்குன்னு கர்த்தர் நிறைய குறித்திருக்கிறார். அவர் குறித்தவைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். கர்த்தர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லா வார்த்தைகளையும் அவன் பேசினாலும் அவன் இருக்கிறது ஒரு சிறைக்குள்ள இருக்கிறான், மனதளவில் வேதனையில இருக்கிறான். அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்னைக்கு யோசேப்பு போல நீங்க வெண்கல கதவுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது யோபு போல ஏதோ ஒரு வியாதி நெருக்கத்துல அல்லது பிரச்சனையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை உடைக்க போறார். அவர்தான் இதை செய்ய போறார், நீ செய்ய முடியாது. அவரே சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து. நீ உடைக்க முடியாது, ஏன்னா அது கதவு வெண்கல கதவு, அது இரும்பு தாப்பா, அதை நீ உடைக்க முடியாது, கர்த்தர் தான் உடைக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து. உடைக்கிறவர் யாரு? கர்த்தர். இன்னைக்கு 2 ஆசீர்வாதம், ஒன்னு உடைக்க போறாரு, அடுத்து கொடுக்க போறாரு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற கதவுகளை எல்லாம் அவர் உடைக்க போறாரு, உனக்கு அவர் கொடுக்க போறாரு. எதை கொடுக்க போறாரு? நீ அறியாத ஒரு பொக்கிஷம், நீ அறியாத ஒரு ஆசீர்வாதம், நீ அறியாத ஒரு காருண்யம் உன் பக்கத்துல தான் இருக்குது. அது இங்கதான் இருக்கு, இந்த ஆலயத்துக்குள்ள தான் இருக்கு. கர்த்தர் அதை உனக்கு தரப்போறார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்துல யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க கவனிங்க. 38 வருஷமாய் ஒருத்தர் வியாதி இருக்கிறான். அவனுக்கு வயதே, வியாதிக்கு வயதே 38. ஒருவேளை அவனுக்கு 45 இருக்கலாம், 60 இருக்கலாம், 50 இருக்கலாம். அவன் வியாதியினுடைய வயது 38 வருஷமாய் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த வயது வியாதிக்கு குறிக்கப்பட்டிருக்கு. அவன் உதவியற்ற ஒரு மனிதன். அவனுக்குன்னு உதவி செய்யக்கூடிய ஒருவரும் இல்லை. ஆனா அவனுக்கு உண்மையிலே ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு அப்பா இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. ஆனா அதிக நாள் வியாதியில் அவன் இருக்கிறதுனால அந்த அன்பு எல்லாம் மழுங்கி போனது, அந்த அன்பெல்லாம் மறந்து போனது, அன்பு நிலையற்றது. ஏன்னா வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்ப தாயும் தகப்பனுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான் தாய் தந்தையுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, உறவுகளுடைய அன்பு, நண்பர்களுடைய அன்பு தொடர்ந்து வரும். ஆனா முடிவு பரியந்தமும் நம்மளை சிநேகிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்புதான் மாறாத அன்பு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னும் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். ஆனா தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும். அப்ப இந்த வார்த்தையை கவனிங்க, அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப தாயும் தகப்பனும் மறப்பார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நம்ம இடத்துல வர முடியாது. நம்முடைய நெருக்கமான காலத்துல மனிதருடைய உதவி நமக்கு விருதா என்று வேதம் சொல்கிறது. இப்ப பாருங்க, இவனுக்கு எவ்வளவு பேர் உடன் பிறந்தவர் இருப்பாங்க. ஆனா அவன் சொல்றேன், என்னை குளத்துல கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவனை இறங்கி விடுகிறான்.
எத்தனை வருஷம் அந்த வியாதியில் இருக்கிறான்? 38 வருஷம். ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, மாதங்கள் கிடையாதுங்க, வாரங்கள் கிடையாதுங்க. அவனுடைய வியாதிக்கு வயதே 38 வருஷம். ஒரு வியாதி அவனை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, ஒரு வேதனை அவனை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, ஒரு கஷ்டம் அவனை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. வேதம் சொல்லுது, படுத்திருக்கிற அவனை கண்டு. உட்கார்ந்து இருக்கிறவன் அல்லங்க, படுத்து கிடக்கிறாங்க. அவனை எந்திரிச்சு அவனால் நடக்க முடியாது, அவனால ஓட முடியாது, அவனுடைய தன்னுடைய தேவையை கூட அவனால் சந்தித்துக் கொள்ள முடியாது. அவன் எங்க கிடக்கிறான்? வீட்டுல இல்லங்க, ஒரு குளத்தண்டையில கிடக்கிறாங்க. கொண்டு வந்து ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அவனை பெற்றெடுத்த தாய் இருப்பாங்க, தகப்பன் இருக்காங்க. ஏன்னா அவன் வானத்திலிருந்து விழுந்தவன் கிடையாது. நிச்சயமாய் அவனை பெற்றெடுத்த யாரோ ஒரு தாய் தகப்பன் இருக்கணும், அவனோடு பிறந்த யாரோ ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கணும். ஆனா அத்தனை பேரு கொண்டு வந்து இந்த குளத்தண்டையில போட்டுட்டு அவர்கள் போய் இந்த நாளில தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, நடக்கிறாங்க, உல்லாசமாய் வாழ்றாங்க, தன்னுடைய தேவைகளை அவங்க சந்தித்துக் கொள்றாங்க. தன்னோடு பிறந்த இன்னொருத்தனை குறித்து அவர்கள் கவலையற்றவர்களாக அந்த உலகத்துல இருந்தாங்க. அவன் சொல்றான், வேதம் சொல்லுது, படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு. அப்ப அவனால எந்திரிச்சு ஓட முடியல. அவன் முயற்சி பண்றான். அவன் நான் போவதற்குள்ளே வேறொருவன் இறங்கி விடுகிறான். என்னைய உதவி செய்ய எனக்கு ஒருவரும் இல்லை. அப்ப அந்த வியாதிக்கு எத்தனை வருஷம் வேதம் சொல்லுது? 38 வருஷம் அவனை ஒரு சிறை பிடித்து வச்சிருக்குது. ஒரு வெண்கல கதவு அவனை மூடி இருக்குது, ஒரு இரும்பு தாப்பு அவனை மூடி இருக்குது. அவனால எந்திரிச்சு போய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. பக்கத்துலதான் அந்த குளம் இருக்குது. அநேகர் அவன் கண் பார்க்க சுகமாகறாங்க, தேவதூதன் இறங்குறாங்க, அநேகர் வந்து படுத்திருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எந்திரிச்சு போறாங்க. ஆனால் இவனால போக முடியல. காரணம், இவனால நடக்க முடியல. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சுகமாகலாம், உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேலை கிடைக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வீடு கட்டலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உங்களோட முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கலாம். எப்படி ஆகாப்பு எலியாவுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். மழை வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஆகாப்பு கிட்ட ரதம் இருந்துச்சு, ஆகாப்பு கிட்ட குதிரை இருந்துச்சு. இதோ மழை உன்னை தடைபடாதபடி புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய ரதத்துல ஏறிக்கொண்டு அவன் ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல, இந்த தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போகணுமே, இந்த தீர்க்கதரிசி நம்மளோட வரணுமே, இந்த தீர்க்கதரிசி சொன்னா நடக்குது, இவனை கொண்டு நம்மளோட வைத்துக் கொள்ளலான்னு சொல்லி ஆகாப்புக்கு உணர்வற்றவனாக எலியாவை அந்த இடத்துல விட்டுட்டு அவன் தன்னுடைய ரதத்துல ஏறி புறப்பட்டு போனான். ஒருவேளை எலியா நினைச்சிருப்பார் இல்லையா, இந்த ராஜாவுக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் இந்த ராஜா பாரு, ராஜா புத்தியை காட்டிட்டானே, என்ன கூட்டிட்டு போனுங்கிற என்ன அவனுக்கு இல்லையே, உதவி செய்த எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே, நான் போன்னு சொன்ன உடனே ஓடிட்டானே, நான் எப்படி போறதுன்னு அவன் நினைச்சிருப்பான் இல்லையா. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எலியா மேல இறங்கினாரு. எலியா இடையை கட்டினான். கைகளை தட்டுங்க. ஆகாப்பு ரதத்துக்கு முன்னாடி தீவிரித்து ஓடும்படியாக தேவனுடைய ஆவியானவர் எலியாவை கொண்டு போனாராம். அதே ஊருக்குள்ளதான் எலியா ஓடினாரு. ஆனா அவர் ரதத்துல போனாரு, சேரட்ல போனாரு. எலியா ஆவியானவருடைய பலத்தோடு ரதத்துக்கு முன்னாடி இடையை கட்டி கொண்டு ஓடினான் என்று எழுதி இருக்குது. அப்ப இவன் ஓடுறான், அவன் ரதத்துல போறான். ஆனா யாரு முன்னாடி போனாங்கன்னு வேதம் சொல்லுது, எலியா ஆகாப் ரதத்தை முந்தி ஓடினான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த எலியாவை தூக்கிட்டு போனது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருங்க. இன்றைய நாளில உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று உங்களை எழும்ப விடாதபடி இத்தனை ஆண்டுகள் மூடி வைத்திருக்கிறதோ, ஏதோ ஒன்றுனால நீங்க நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, யாரோ ஒரு தனிநபர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை எழும்ப விடாதபடி மடங்கடித்து வெண்கல கதவுகள் போல, இரும்பு தாப்பாக்கள் போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார்களோ, இன்னைக்கு அந்த கதவுகளையும் இரும்பு தாப்பாக்களையும் உங்களை முறித்து உங்களுக்கு ஒரு பெரிய புதையல்களையும் அற்புதமான காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே செய்ய போகிறாரு. பாருங்க, பேதுருவை பிடிச்சு கொண்டு சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. யாக்கோபு தலையை துண்டிச்சுட்டாங்க. யாக்கோபு தலை வெட்டப்பட்டுருச்சு. அந்த செய்தி வருகிறது பேதுருக்கு. யாக்கோபை போட்டுட்டாங்க, யாக்கோபு தலை பறந்துருச்சு, யாக்கோபு செத்து போயிட்டான். அடுத்து ஒன்னதான் செய்ய போறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு பின்பு உன்னுடைய நாளை நியமிக்க போறாங்க, உனக்கும் தலை துண்டிக்க போறாங்கன்னு சொல்லி அவனுக்கும் செய்தி வந்தது. அங்க இருக்கிறவங்க சொல்லி இருப்பாங்க, உங்க தேவன் யாக்கோபை பாதுகாக்கல, உங்க தேவன் யாக்கோபு தலையை வெட்டும் பொழுது வந்து உதவி செய்யல, அவனுக்கே உதவி செய்யாத தேவன் உனக்கா உதவி செஞ்சிட போறாருன்னு சொல்லி அநேகர் துர்ச்செய்தி அவனுக்கு பரப்பி இருப்பாங்க. அந்த நிலையில அவன் அந்த சிறைக்குள்ள இருக்கிறான். என்ன நினைச்சிருப்பான்? பரலோகத்தை நோக்கி அபயமட்டு இருப்பான். எப்படி கூப்பிட்டு இருப்பான்? என் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ப்பாயின்னு என்னை கேட்டீங்களே, நீங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நான் தான் சாட்சின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி நான் சொன்னேனே, இப்ப என்னை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டானே, கதவுகள்லாம் பூட்டிட்டானே, பகல்மாறு ராமாறு காவலுக்கு 4 பேரா போட்டு 16 செக்யூரிட்டி கார்டை போட்டிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா 4 பேர் ஒவ்வொரு ஷிப்டுக்கு வர்றேன், பாதுகாக்கிறேன். முதலாம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்னு வேதம் சொல்றது. அத்தனை விதமான
காவலாள்கள் இருக்கிறாங்க, அவன் அவளை சீக்கிரம் வெளியே வரவே முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா வேதம் சொல்கிறது சபையார்கள் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரணும், ஒரு மனுஷனுடைய வெண்கல கதவுகளை உடைக்கணும், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இரும்பு தாப்பாக்களை முறிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன இருக்கு? அது சபையாருடைய ஜெபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைக்கு இருக்கிற ஜெபம் இருக்கு, அது பவர்ஃபுல்லான ஒரு ஜெபம். சபையாருடைய ஜெபம் ஊக்கமான ஜெபம். எழுதி இருக்கு ஊக்கமான ஜெபம். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் ஒரு தேவதூதனை ஜெயிலுக்கு நேராக அனுப்பினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு. உள்ள இருக்கிறவனை வெளியே கூப்பிடுறதுக்கு ஒரு தூதன் ஜெயிலுக்குள்ள போறாங்க. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பவுலையும் சீலாவையும் இதோ கைதியாய் கட்டி அவனுடைய கால்களை தொழுமரத்துல மாட்டி இருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் துதிச்சு ஜெபித்தார்கள் பாரு. அங்க தேவதூதன் இறங்கினான். இப்ப இறங்கினோனே அந்த சிறையினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசையும்படியாக தேவனுடைய ஆவியானவர் அந்த சிறைக்குள்ள இறங்கினார். அப்ப நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துல தேவன் இறங்குவாரு, வெண்கல கதவுகளை உடைப்பாரு, இரும்பு தாப்பாக்களை முறிப்பாரு, அந்த இடத்துல உனக்கு ஒரு பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க வேதம் சொல்லுது ஒரு தேவதூதன் பேதுரு இருக்கிற ஜெயிலுக்குள்ள வர்றார். முதலாம் காவல் இரண்டாம் காவல்லாம் உள்ள இருக்கிற இடத்துக்குள்ள வந்து விழாவில தட்டி பேதுருவே எழுந்துரு, பாதரட்சியை தொடுத்துக்கொள், என் பின்னாடி வான்னு சொல்லி கூட்டிட்டு முதல்ல போறாரு. கேட் தானா திறந்துச்சான். கை தட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ப்ராபர்சி, உங்க வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து கேட்டுக எல்லா வெண்கல கதவுகளும் இரும்பு தாப்பாக்களும் எதெந்து உங்களை வாழ்க்கையில வெளியே வரவிடாதபடி உங்களை அடைச்சு வச்சிருக்குதோ அது எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு திறக்க போறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற இரும்பு கதவுகள் திறக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கிற வெண்கல கதவுகள் திறக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, கோரேசுக்கு சொல்றாரு, இதோ உனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கலமா போட்டிருக்கிற கதவு, வெளியே வர முடியாத கதவு, அது பயங்கரமான கேட்டு, ஒரு பெரிய இரும்பு கோட்டை. எரிகோ என்பது இரும்பு கோட்டைங்க. எரிகோ என்பது ஒரு பெரிய இரும்பு காலவாசல்ங்க. அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் புறப்பட பண்ணினார். கைத்தட்டி நீங்களும் பெறப்படுவீங்க. எந்த எரிகோக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த பாபிலோனுக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கரமான இடத்துல நீங்கள் படுத்து கிடந்தாலும் சரி, குடி இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் அந்த கதவுகளை உடைத்து, அந்த தாப்பால்களை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மகிமையான ஒரு பொக்கிஷத்தை, ஒரு புதைபொருள்களை கொடுத்து உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்க போறாரு. அவர்தான் இந்த நாளிலே உங்கள் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? 38 வருஷம் படுத்திருக்கிறான். அவனை கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த சிறையிருப்ப மாத்த கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு ஆள் வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், நண்பர்கள் வேணாம், உனக்கு உலகத்துல யாருமே வேணாம். உனக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தை உருவாக்கின ஜீவனுள்ள தேவன் உன் அருகில வந்திருக்கிறேன், உன் பக்கத்துல வந்திருக்கிறேன். நீ எழும்பு, நட்ட, படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யணும், இனி பாவம் செய்யாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீ எழும்பி நடக்கணும்னா இனி பாவம் செய்யாதே. சாவுக்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம், தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடிய பாவம், தேவனுடைய இருதயத்துல கண்ணீர் வடிக்கக்கூடிய பாவம், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய பாவத்தை இனி செய்யாதபடி படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி கர்த்தர் அவனை ஒரு நிமிஷத்துல அவனை கட்டி வைத்திருந்த இரும்பு கதவு உடைஞ்சிச்சு. அவனை கட்டி வைத்திருந்த அந்த மரண கதவுகள் உடைஞ்சிச்சு. அவனுடைய கால்களை முட்டமாக்கி வைத்திருந்த, அவனை நடக்க முடியாமல் படுக்க வைத்திருந்த அந்த இடுப்பு பகுதிகளை ஒட்டிச்சு வச்சிருந்த அந்த வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைச்சாரு. இரும்பு தாப்பாக்களை கர்த்தர் முறிச்சாரு. அவன் எழுந்தான், நடந்தான், துதித்தான், ஓடினான், தேவனை மகிமைப்படுத்தினான். கைகளை தட்டி. இன்னைக்கு அப்படிதான். இத்தனை வருஷமா நீ எலும்புல உண்மைதான். ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் உன்னால முடியாத அந்த காரியத்தை அவரே பகிரங்கமா இறங்கி செய்ய போறாரு. உன் இரும்பு கதவுகள், இரும்பு கேட்டுகள், உனக்கு மேல இருக்கிற அந்த வெண்கல கதவுகள் எல்லாம் உடைக்க போறாரு. உனக்கு ஒரு அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை உனக்கு வைத்திருக்கிறாரு. ஒரு புதைவுகளை உனக்கு வைத்து, உன் பக்கத்துல தாங்க அந்த நீரூற்று இருக்கு, உன் பக்கத்துல தாங்க அந்த ஆசீர்வாதம் இருக்கு, உன் பக்கத்துல தாங்க அந்த கிருபை இருக்குது. அந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கொடுத்து உன் மனக்கண்களை திறந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த போறாரு. பாருங்க, லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 18 வருஷமா ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு சகோதரி தேவாலயத்தில் இருக்கிறா. 18 வருஷமாய் அவளை ஒரு வெண்கல கதவு மூடி வைத்திருக்கிறது, ஒரு இரும்பு கதவு அவளை மூடி வைத்திருக்கிறது. அவளை ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அவளை பிடிச்சு வச்சிருக்குது. அந்த ஆலயத்துல எத்தனை பலி நடந்திருக்கும், எத்தனை ஸ்தோத்திரம் நடந்திருக்கும், எத்தனை தகன பலி செலுத்தி இருப்பாங்க, எத்தனை ஓய்வு நாள் பண்டிகையை கொண்டாடி இருப்பாங்க, மாத பிறப்புகளை கொண்டாடி இருப்பாங்க, எத்தனை விதமான இதோ போஜன பலிகள் அங்க நடந்திருக்கும், எத்தனை ஆசாரியர்கள் அங்க வந்திருப்பாங்க, எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது. ஆனா
அவளோ பலவீனப்படுத்தும் ஆவிலிருந்து விடுதலையே அடையல, ஆலயத்துக்குள்ளதாங்க இருக்கிறா. பல வருஷமா ஆலயத்துக்குள்ளதாங்க இருக்கிறா. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் பல வருஷமா இந்த ஆலயத்துல இருக்கலாம். பல ஸ்தோத்திர பண்டிகை நடக்குது, பழைய 7 நாள் கூட்டங்கள் நடக்குது, பல ஜபங்கள் நடக்குது. ஒருவேளை இதுல எல்லாம் நீங்கள் விடுதலை அடையாமல் ஒருவேளை இன்னைக்கு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த போராட்டத்திலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தரப்போறேன், அந்த பிரச்சனையிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை தரப்போறேன், அந்த கஷ்டத்திலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலையை தரப்போறேன். இந்த நாள் அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிற நாள். அந்த 18 வருஷமா இருக்கிறவளை கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவ பலவீனத்தின் மேல கைய வச்சார். அவளை கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்ல, உடனே அவள் நிமிர்ந்தாள். உடனே குனிந்தவள், இத்தனை வருஷமா குனிஞ்சே இருந்தவ, அன்னைக்கு அந்த வெண்கல கதவு உடையது. அவளுக்குள்ள இருக்கிற அந்த இரும்பு தாப்பாக்கள் அவளை நிமிர விடாமல் அவளை மடக்கி வைத்திருக்கிற அந்த ஆவி விலக ஆரம்பித்தது. அவள் நிமிர்ந்தாள், தேவனை துதித்தாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அவள் சந்தோஷமாய் தன்னுடைய வீட்டுக்கு போனாள். இன்னைக்கு அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துல நிமிர முடியாம இருக்கிறீங்க? அநேகர் ஜப வாழ்க்கையில நிமிர முடியல பிரதர், வேத வாசிப்பு வாழ்க்கையில நிமிர முடியல, பரிசுத்த வாழ்க்கையில எங்களால நிமிர முடியல, ஊழிய பாதைகளில் எங்களால நிமிர முடியல, கடன் தொல்லையில எங்களால நிமிர முடியல, எங்களுடைய குற்ற மனசாட்சி எங்களை நிமிர விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில வேதனை உருவாக்கி கொண்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் குனிந்த தலையோடு வந்து, குனிந்த தலையோடு அமர்ந்து, குனிந்த தலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த குனிய வைத்த அந்த வெண்கல கதவை, குனிய வைத்த அந்த இரும்பு தாப்பால இன்னைக்கு கர்த்தர் முறித்து உன் வாழ்க்கையில நப்தலி என்ற பெயரை வைத்து உன்னை விடுதலை பெற்ற பெண்மனாய் இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம். ஒரு மாதத்துல 12, ஒரு வருஷத்துல 12 மாதமும் அந்த பலவீனம் வருது. ஆனா இவளுக்கோ வயது 12 வருஷம் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. தொடர்ச்சியான இந்த ரத்த போக்குல அவள் இருக்கிறாள். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா யோசித்து பாருங்க. பெண்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும், கஷ்டம் தெரியும், கண்ணீர் தெரியும், அதனுடைய வேதனையினுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். ஆனா ஆண் மகளுக்கு புரியாது. வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்துல சூதக ஸ்திரீ எங்க வரக்கூடாது? தேவாலயத்துக்கு வரக்கூடாது. சூதக ஸ்திரீ முக்கியமான இடங்களுக்குள்ள வரக்கூடாது. அவள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப இவள் 12 வருஷமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டவள். 12 வருஷமாய் அவள் ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகல. 12 வருஷமாய் அவளை தீட்டு என்று சொல்லி அவளை ஒதுக்கி வைத்தே இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவள் கலந்து கொள்ளல. அவளுடைய கணவன் ஒருவேளை இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுட்டு 12 வருஷமாய் உனக்கு இதே வியாதி, நான் உன்னோட வாழவே முடியாமல் போனதேன்னு வருத்தப்பட்டிருப்பான். அவங்க பெற்றெடுத்தவர்கள் குடும்பம் எல்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க. அவளுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனை பாருங்க. 12 ஆண்டுகள் அவளை ஒரு இரும்பு கதவு, இரும்பு வெண்கலம் அவளை பிடிச்சு வச்சிருக்க. அந்த வியாதி, அந்த 12 வருஷ வியாதி அவளுக்கு விடுதலை. என்ன செய்யறது? எங்க போனா விடுதலை? அவளும் வேதம் சொல்லுது, சற்று ஆகிலும் சுகமடையாத பொழுது பல வைத்தியரிடத்தில் அவள் போனாள். தன்னை சுகமாக்கி கொள்ள அவளும் எங்கெங்கேயோ பிரயாணம் பண்ணினாள். யாரையோ ஓடி பார்த்தாள். பல இடங்களில் அவள் ஓடுகிறாள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழிக்கிறாள். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் பல விதத்துல விடுதலை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்கலாம். பலவிதமான ஓட்டங்களை ஓடி இருக்கலாம். பல ஜபங்களை செய்து பார்த்திருக்கலாம். பலவிதமான இதோ உபவாசங்களை கூறி பார்த்திருக்கலாம். பலவிதத்துல உங்களுக்கு தெரிந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் சுகத்திற்காக, விடுதலைக்காக முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா ஒன்று கூட கிடைக்காத ஒரு நிலைமையில வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு வாக்கு தத்தம் வந்திருக்குது, வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். நம்ம உடைக்க முடியாது, கர்த்தர் தான் உடைக்கணும். கைத்தட்டி நீங்க கேட்கணும், இந்த வாக்கு தத்தத்தோடு சேர்ந்து கொள்ளணும். தாவீது சொல்றாரு, நீ என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் என்பது எல்லா நாளும் வராது. அது வருகிற பொழுது நம்ம பிடிச்சு கொள்ளணும். கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா, கர்த்தர் தான் பெருமைப்படுத்துகிறவர், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். நம்மளாக நம்மளை ஆசீர்வதித்துக் கொள்ளவே முடியாது. இந்த வாக்குத்தத்தத்துக்கு இன்னைக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற வெண்கல கதவு யாராலையும் உடைக்க முடியாது, மனுஷனால உடைக்க முடியாது, மனுஷனால திறக்க முடியாது. ஆனா தேவன் வெண்கல கதவுகளை உடைப்பார். 430 வருஷம் எகிப்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? 430 வருஷங்க. நான் கிட்டத்தட்ட 5 தலைமுறை அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். 5 தலைமுறைக்கு முன்னாடி போனவே அங்கேயே இருக்கேன். ஒரு தலைமுறைக்கு 100 ஆண்டுனா இப்ப எத்தனை ஆகி போடுச்சு யோசித்து பாருங்க. 5ஆவது தலைமுறை இருக்கிறேன். 5 தலைமுறையா அங்கதான் இருள் இருக்கேன். சட்டையே அவன் போட்டது கிடையாது. அவன் உடம்புல துணி என்பதே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அடிமை கோலம், எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்தனம் போட்ட கோலம், எப்ப பார்த்தாலும் அவன் தாளடிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிற கோலம். அவங்க போறப்ப எவ்வளவு செல்வச்சியமானா போனாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு வருஷம். யார் அந்த இதுல இருந்து விடுதலையாக்க முடியும்?
அவர்களாக தங்களை விடுதலை கொள்ள முடியாது. அதனாலதான் கர்த்தர் பார்வோன் இடத்துல போக சொல்லி மோசேயை கர்த்தர் அனுப்பினார். சொல்றாரு, நான் உன் மூலியமா அவர்களை விடுதலையாக்குவேன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள், நப்தலிகளாய் வந்தார்கள். அவர்களுக்காக செங்கடல் தானாய் பிளந்தது, அவர்களுக்காக யோர்தான் தானாய் பிளந்தது, அவர்களுக்காக எரிகோ தானாய் வழிவிட்டது. அவர்கள் போகிற பாதையெல்லாம் கர்த்தர் கூடயே இருந்தார். அற்புத அடையாளத்தோடு அவர்களை கானான் என்கிற மகிமையுள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு. அப்ப தேவன் நம்மளோடு இருந்தா நமக்கு யோர்தான் வழிவிடுங்க, நமக்கு செங்கடல் வழிவிடுங்க, நமக்கு எரிகோ வழிவிடுங்க. நம்ம போகிற இடமெல்லாம் இருக்கிற எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், உலகத்தில் இருக்கிற சகல பெரிய பெரிய மனிதர்களும் நமக்கு வழிவிடுவார்கள். வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் வந்து அவனோடு சமாதானம் அடைவார்கள். உன் வழி மட்டும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா எல்லா அற்புதமும் உனக்கு தானா நடக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பாருங்க, 12 வருஷம் உள்ள அந்த வியாதிக்காரே ஒரு முடிவு எடுத்துட்டா, இனி நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், இனி நான் மனுஷன்கிட்ட போக மாட்டேன், இனி எந்த மனுஷனை நான் சார்ந்து கொள்ள மாட்டேன், எந்த மனுஷனுடைய உதவியை நான் கேட்க மாட்டேன், இனி மனுஷனுடைய நிழல்ல நான் போய் நிற்க மாட்டேன், மனுஷனை நம்புவது விருதா, மனுஷனுடைய பலம் நமக்கு, எகிப்தினுடைய குதிரைகள் நமக்கு வேண்டாம், எகிப்தின் குதிரை மேல என்னுடைய நம்பிக்கை போகக்கூடாது, மனுஷன் மேல என் நம்பிக்கை போகக்கூடாது, டாக்டர் மேல என் நம்பிக்கை போகக்கூடாது, நான் கர்த்தரை போய் நான் நாடி போவேன்னு சொல்லி அவளா பின்தொடர்ந்து வந்து, சூதக ஸ்திரீ ஒரு ஆண்மகனை தொடக்கூடாது, வேதத்தின்படி அது தவறு. ஆனா அவ துணிந்து போய் விசுவாசத்தோடு என்ன செஞ்சா தெரியுமா? இயேசுவை தொட்டால். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா திரும்பி சொல்றாரு, என்னை யாரோ ஒரு தொட்டீங்க இல்லையா, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு இல்லையா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமா இரு, சமாதானத்தோடு போனார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அவ விசுவாசத்தோடு தொட்டாங்க. அந்த வெண்கல கதவை உடையணும்னா இயேசுவை தொடுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, வெண்கலம் போல எது உங்களை எலும்ப விடாதபடி மட்டங்கடிச்சு வச்சிருக்கு, எதுனால நீங்க அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க, எதுக்கு நீங்க இந்த நாட்கள்ல எலும்ப விடாதபடி எது உங்களை மட்டக்கடிக்கப்பட்டிருக்கோ அது மேல உங்களுக்கு ஜெயம் வரணும்னா நீங்க இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட ஆரம்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ரொம்ப வேதனையான ஒரு பகுதி. அதை நான் கடந்து போறப்பெல்லாம் நமக்கு அது வருத்தமா இருக்கும், மனசை ரொம்ப டச் பண்ணும். நீங்களும் அந்த பகுதியை பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை அசால்ட்டா படிச்சுட்டு போயிருக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஒரு தகப்பனுடைய பரிதாபமான நிலைமை பாரு. ஒரு பெத்தெடுத்தவன் ஏசப்பா கிட்ட வந்து கேட்கிறான், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இறக்கம், மனமுருகி எதையாவது ஒன்ன செய்யுங்க. ஒரு தடவை தீக்குள்ள விழுகிறேன், அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள விழுகிறேன், இதுலயே மாத்தி 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 விழுகிறேன், என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எங்க கூட்டி போறதுன்னே தெரியல, நானும் எங்கெங்கயோ கூட்டிட்டு போனேன், ஒன்னும் ஆகல, நீங்க ஏதாவது மனமிறங்கி செய்யுங்க. ஒரு பெத்தவன் எவ்வளவு வேதனைப்படுறான் பாரு பிள்ளைய பார்த்து. உங்களை பெத்தவங்களும் இன்னைக்கு உங்க நிமித்தம் வேதனைப்படக்கூடாது. என் பிள்ளைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் இதைத்தான் செய்யுது, என் பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேது, என் பிள்ளை எத்தனை சொன்னாலும் படிக்க மாட்டேது, என் பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் எதிர்த்து பேசுது, என் பிள்ளை எத்தனை தடவை சொன்னாலும் டிவி பார்க்குது. இப்படி சொன்னா பெத்தவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா. இந்த மனுஷன் கேட்கிறான் பாரு, என் மகனுக்கு இறங்கும், கொடிய வேதனைப்படுகிறான். ஒரு தடவை தீக்குள்ள விழுகிறேன், ஒரு தடவை தண்ணிக்குள்ள விழுகிறேன். மொத்தத்துல அவனை சாகும்படி பிசாசு அவனோட போராடுது. அதுக்கு இயேசு செஞ்ச வசனம் வார்த்தை என்ன தெரியுமா? 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டி. அப்ப இதுக்கு யார் காரணம்? யார் இவன் வாழ்க்கையில தீயில விழுக்காட்டுறது? யார் இவனுடைய வாழ்க்கையில தண்ணிக்குள்ள விழுக்காட்டுறது? பிசாசு. இப்ப இந்த கொடிய பிசாசு அந்த வீட்டுக்குள்ள ஒரு வெண்கல கதவு மாதிரி இருக்கு, அவங்களால விடுதலை அடைய முடியல. அதுக்கு என்ன செய்யணும் தெரியல. அது நல்லா அவனை பிடிச்சு வச்சிருக்கு, ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அவனை பிடிச்சு வச்சிருக்கு. தீக்குள்ள கொண்டு தள்ளுது, தண்ணிக்குள்ள கொண்டு தள்ளுது, தீக்குள்ள கொண்டு தள்ளுது, தண்ணிக்குள்ள கொண்டு போ. இவங்களும் எங்கெங்கயோ கூட்டிட்டு போறாங்க, பல ஊர் கூட்டிட்டு போறாங்க, ஆனா சுகமே ஆகல. கடைசியில் அவங்க இயேசு இடத்துல வர்றாங்க. இயேசு பார்த்தாரு, அதுக்கு காரணவாதியா இருக்கிற பிசாசை பார்க்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு சொன்னாரு. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. கை தட்டுங்க. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ உன்னை தீக்குள்ள தள்ளுதா, தண்ணிக்குள்ள தள்ளுதா, பாவத்துக்குள்ள தள்ளுதா, இச்சைக்குள்ள தள்ளுதா, கோபத்துக்குள்ள தள்ளுதா, எரிச்சலுக்குள்ள தள்ளுதா, முறுமுறுப்புக்குள்ள தள்ளுதா. எத்தனை தடவை தான் இதுல இருந்து நானும் பிரயாசப்படுறேன் விடுதலை அடையலான்னு, ஆனா என்னால முடியலையே பிரதர். இங்க இருக்கிறப்ப நல்லா தான் இருக்கிறேன், இங்க வந்துன்னா ஜெப ஆவி என் மேல பொழிந்தருளப்படுது, இங்க வந்தா பாட்டு பிச்சை எடுக்கிறான், ஆனா வீட்டுக்கு போனா வருதே கோபம், வீட்டுக்கு போனா வருதே எரிச்சல், வீட்டுக்கு போனா பழைய சுவாவம் வந்துருதே. வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணு தேவனிடத்துல வந்து சுத்திகரிக்கப்பட்டான், ஆனா வீட்டுக்கு போறப்ப அவள் வெறுமையா இருந்தா. அப்ப பிசாசு விட்டு வந்த வீட்டுக்கு வருது, அது ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருந்ததான்.
இங்க ஜெபமா இருக்குது, அங்க வெறுமையா இருக்குது. இங்க இருக்கிறப்ப அதை தொட முடியாது. ஏன்னா இது ஜெப ஆலயம். இங்க தேவ பிரசன்னம் இருக்கு, தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்தவான்களுடைய கூடுகை இருக்குது. இந்த இடம் முழுவதும் தேவ அக்கினி உலாவிக் கொண்டு இருக்கிறது. தேவன் ஜலத்தின் மேல அசைவாடுவது போல ஆலயத்தின் மேல அவர் அசைவாடுகிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தின் மேல மகிமை மூடி இருந்தது போல இந்த ஆலயத்துக்குள்ள மகிமை இருக்கிறதுனால இந்த இடத்துல அதால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா வீட்டுக்கு போறப்ப பாக்குது அங்க மகிமை இல்லாம நம்ம வெறுமையா இருக்கிறோம். இக்கப்போத் அப்படின்னா மகிமை போய்விட்டு, மகிமை விலகிருச்சு. இப்ப அந்த இடத்துல போறப்ப நம்ம மகிமையற்றவர்களாக, வெறுமையானவர்களாக, ஜோடிக்கப்பட்ட வீட்டோடு கூட நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா பிசாசு பார்ப்பேன், ஆகா உள்ள இருக்க வேண்டிய ஆளு இல்ல, ஜெபம் இல்ல, துதி இல்ல, ஆராதனை இல்ல, பரிசுத்தம் இல்ல, ஆத்ம பாரம் இல்ல, தேவனுடைய பயப்படுற பயம் இல்ல, இவ கண்ணு சரியில்லை, சிந்தை சரியில்லை, நினைவு சரியில்லை, உதடுகள் சரியில்லை, இவளுடைய கால் போற போக்கு சரியில்லை, கை போற போக்கு சரியில்லை, இவள் பிசாசுடைய தொழில் கூடமா இருக்கிறா, இவளுடைய இருதயம் வெறுமையா இருக்குன்னு பார்த்து ஈஸியா பிசாசு உள்ள போந்துறான். வேதம் சொல்லுது, அவன் நினைக்கிற அந்த பிசாசு சொல்லுது, தண்ணிலும் பொல்லாத போய் 7 ஆவியை கூட்டிட்டு வரலாம். போன தடவை தான் துரத்திட்டான்ல, இந்த தடவை நம்ம துரத்தப்படாம இருக்க 7 நம்மளோட பலமான கூட்டிட்டு வரலான்னு 7 + 1 8 உள்ள வந்து அவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை மோசமா போச்சான். அப்ப திரும்பவும் வெண்கல கதை வந்து விழுதுவார். காரணம் வெறுமை. உன் வாழ்க்கையில நீ வெறுமைக்கும் எருமைக்கும் இடம் கொடுக்க கூடாது. எருமைன்னு என்னது? மந்தாரமா இருக்கு. இங்கெல்லாம் நல்லா பார்த்தா எல்லாரும் பார்க்கறாங்கன்னு சொல்லி கை தட்டுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, அந்நிய பாஷை பேசுறது என்ன, இங்கெல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி தற்புகழ்ச்சியை நம்ம நாடுகிறோம். மற்றவங்க முன்னாடி நம்ம நல்ல ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பாட்டு பாடணும்னு நினைக்கிறோம், பரிசுத்தவான் போல நடந்து கொள்கிறோம், பரிசுத்தவான் போல நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனா தனிமையில வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். உன் தனிமை பிசாசு பார்க்கிறான், கர்த்தர் பார்க்கிறார். அங்க ஏவாள் தனிமையா இருக்கிறத பிசாசு பார்த்தான். நல்லா கவனிக்கணும். பெண்களாகிய நீங்க தனிமையை நாடாதீங்க தயவு செய்து. முடிஞ்ச அளவுக்கு ஏவாளோடு ஆதாமோடு இருக்க பழகுங்க. நீங்க தனிமையா இருக்கும் பொழுதுதாங்க பாவம் இயலுக. நீங்க வந்து வேதம் சொல்லுது பலவீனமான பாண்டம். பிசாசுக்கு தெரியும் இவள் பலவீனமான பாண்டம். தேவன் படைச்சது ஆதாம, அந்த ஆதாமில் இருந்து ஒரு எலும்பைத்தான் எடுத்து ஏவாளை படைச்சாரு. அது வேதம் சொல்லுது அவள் பலவீனமானவள் என்று வேதம் சொல்லுது. பேதுரு எழுதுறாரு, அவர் பலவீனமானவளானபடியா ஜபத்திற்கு தடையிராதபடி நீங்கள் என்ன பண்ணீங்க, அவளை சேர்த்து கூட்டிட்டு போங்க, அவளும் உங்களோடு கூட நித்திய ஜீவனை அடையணும். அப்ப வேதமே உங்களை எப்படி வேதம் சொல்லுது, பலவீனமானவர்கள். இலகுவாக உங்களை வஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஒளியின் தூதன். அவன் எங்க இருந்து வந்தவன்? பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன். அவன் லூசிபர். அவன் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒருத்தன். அவன் கவர்ச்சிகரமா பேசுவான், ஏமாற்றுவான், தந்திரகாரன். அவனை குறித்து போன வாரம் தியானிச்சேன். தந்திரவாதி, யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடுறவன். அவன்கிட்ட நம்ம மாட்டினோம்னா நம்மளை அப்படியே லைஸை தட்டிட்டு போயிடுவான். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப உங்க இருதயம் மணவாளனோடு இருக்கணும். மணவாளன் யாரு? ஏவாள். உங்களுக்கு ஆதாம் யாரு? இயேசு தான். புதிய ஏற்பாட்டு ஆதாம் யாரு? இயேசு. உங்க இருதயம் இயேசுவோடு இருக்கணும். உங்க இருதயம் வசனத்தோடு இருக்கணும். உங்க இருதயம் துதியோடு இருக்கணும். உங்க இருதயம் பரிசுத்தத்தோடு இருக்கணும். உங்க கண்கள் எப்பொழுதும் இயேசுவை மகா கணம்பொருந்தினர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே உங்களுடைய ஆவியில நீங்க தேவனோடு இசைந்து இருக்கணும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. அவர் உங்களை விட்டு எடுபடாத ஆவியானவர். கைத்தட்டி சொன்னாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துல நான் வருவேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. வேதம் சொல்லுது அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாது இருங்கள். எப்பயுமே பேசணும். அடுப்புல இருந்தாலும் பேசணும், படுத்தாலும் பேசணும், எந்திரிச்சாலும் பேசணும், நடந்தாலும் பேசணும். நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவரோடு உங்க லிங்க் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கும் ஆவியானவருக்கும் நெட் கனெக்ஷன் இருக்கணும். எப்படி ஒரு செல்போன்ல நெட் கனெக்ஷன் இருந்தா தானே எல்லாமே பார்க்க முடியும், பேச முடியும், தகவல் அனுப்ப முடியும். அப்ப நீங்களும் ஆவியானவரும் ஒரு நெட் கனெக்ஷனா இருக்கணும். நீங்க தனிமையை நாடக்கூடாது, தனிமையா இருக்கக்கூடாது. நீங்க தனிமையா இருக்கும் பொழுதுதான் பிசாசு உங்களை வஞ்சிக்க, உங்களை ஏமாற்ற, உங்களோடு பேச, உங்களை வகை திருப்ப, உங்களை திசை திருப்ப அவன் பிரயாசப்படுகிறான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது அடிக்கடி தள்ளி தீக்குள்ள தள்ளி இந்த வேலையெல்லாம் ஒருத்தன் தான் செஞ்சான், பிசாசு. பெற்றவங்களுக்கு தெரியல, இவங்க கூட்டிட்டு போன இடத்துல யாருக்குமே தெரியல. ஆனா இயேசுவுக்கு தெரியுது இது பிசாசு. ஒரு நிமிஷம் தான் அந்த பிசாசு அதட்டுனாரு, அடுத்த நிமிஷம் அவனை எழும்பினான், சுகம் பெற்றான், கர்த்தரை துதித்தான், தேவனோடு அவன் போனான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனிமை வேண்டாம் தம்பி தங்கச்சி.
பல இடங்களில் நம்ம சுற்றுப்பிரயாணம் வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு பக்கம் சுற்றுலா போறோம்னா அங்க இருக்கிற ஆவியெல்லாம் உங்களை தாக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்க அங்க போறப்ப எத்தனை அங்க சுவிசேட் ஆவி இருக்கும், எத்தனை தற்கொலையின் ஆவி இருக்கும், எத்தனை விபத்தின் ஆவி இருக்கும், எத்தனை விக்கிரகத்தின் ஆவி இருக்கும், எத்தனை வேசித்தன விபச்சாரத்தின் ஆவி இருக்கும், எத்தனை விதமான மாந்திரீக ஆவி இருக்கும், எத்தனை சூனியத்தின் ஆவி இருக்கும். நீங்க பல ஆவிகளின் வழியா நீங்க கடந்து போகும் பொழுது அது இலகுமாய் உங்களுடைய சரீரத்தை தாக்க ஏதுகரமா இருக்கும். அதனால எங்க போனாலும் நீங்க ஜெபத்தோடு போகணும், எங்க போனாலும் துதிச்சுக்கிட்டே போகணும். அதனால தாவீது சொல்றாரு, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாங்க. ஆவிக்குரியவர்களா இருக்கணும். மாம்சம் ஆவியோடும் ஆவி மாம்சத்தோடு போராடுதான். தினந்தோறும் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த மனுஷ ஆவிக்கும் தேவன் தந்த தீப ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். இது சொல்றது அது கேட்காது, அது சொல்றது சரீரம் சொல்லும் தூங்குன்னு சொல்லும், சரீரம் சொல்லும் கொஞ்ச நேரம் அதை பார்க்கலான்னு சொல்லும், சரீரம் சொல்லும் போன் எடுத்து பேசலான்னு சொல்லும். அந்த சரீரத்தில் இருக்கிற ஆவி இருக்கே அது மனுஷ ஆவி. தேவன் தந்த ஆவி நமக்குள்ள இருக்குது. அந்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. அந்த ஆவியானவர் மனுஷனோடு போராடுகிறார், மனுஷனோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். தம்பி நீ செய்யறது தப்பு, வேதத்தை படி, தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை தூண்டுவார். ஊழியங்கிறது இரவெல்லாம் ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஊழியம் செய்யணும். ஓய்வு என்பதே பரலோகத்துல தாங்க ஓய்வு. இதாங்க பரிசுத்தவான்களுடைய சரித்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சரித்திரம் வரணுங்க. நீங்களும் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஊழியம் செய்யணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஊழியம் செய்யணும். தூக்கம் என்பது தேவன் நமக்கு எப்ப அனுமதிக்கிறாரோ அப்ப தூங்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்களேன், இந்த பிசாச ஒரே ஒரு அதட்டு தான் அதட்டினாரு, அடுத்த நிமிஷம் அந்த வெண்கல கதவு உடைஞ்சிச்சு. இத்தனை வருஷமா உடையாத அந்த கட்டு, இத்தனை வருஷமா தெரிக்காத அந்த இரும்பு தாப்பா ஒரு நொட்டியில தெரிச்சிச்சு பாருங்க. அவன் சுகம் பெற்றான். இன்னைக்கு எப்படிப்பட்ட கதவு உங்களை பூட்டி வச்சிருக்கு, யாரால நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து பாருங்களேன், இன்னொரு மனுஷனை என்ன கட்டி இருந்துச்சான். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 9:32. Thank you, wonderful the Holy Spirit. பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன், இங்க பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கு. ஒரு பிசாசு பிடிச்சா ஊமையனா இருக்கானா. இன்னைக்கு நிறைய மனுஷனை நம்ம பார்க்கிறோம், அது காரணம் நமக்கு தெரியல, பிறப்பிலே ஊமைன்னு நினைக்கிறோம். ஆனா ஊமையின் ஆவியே இருக்கு. இப்படிப்பட்ட ஆவி பிடிச்சா அவன் எப்படிதான் இருப்பான் தெரியுமா? ஊமை மாதிரி தான் இருப்பான். சகரியாவை கர்த்தர் ஊமையாக்கினார். எரேமியா தீர்க்கதரிசியில கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச நாள் உன் வாயை ஊமையா நான் மாற்றேங்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனு ஒரு ஆவி பிடிக்குது, அவன் பேசவே மாட்டேங்கிறான், ஊமையாவே இருக்கிறான். இவங்க பெற்றோர் நினைச்சிருப்பாங்கல்ல, என்ன செஞ்சோம், என்ன தப்பு பண்ண, நான் செஞ்ச தப்பா, எங்க மனைவி செஞ்ச தப்பா, என் மூதாதையர் செஞ்ச தப்பா, ஏன் இவன் ஊமையா பிறந்திருக்கிறேன்? அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியல. அவன் ஒரு வெண்கல கட்டு பிடிச்சிருக்குது, ஒரு இரும்பு தாப்பா அவனை வாயை கட்டி வச்சிருக்கு, அவனால பேச முடியல. அந்த பையன் பேச நினைக்கிறேன், வார்த்தை வரல. காரணம் வேதம் சொல்லுது, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு. அப்ப இவ்வளவு நாளா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு வயது எழுதப்படல, அவனுடைய உருவம் எழுதப்படல, ஆனா அவனுக்கு எழுதப்பட்டிருக்கு ஊமை. அவன் வாயை பிடிச்சிருக்கிறது ஒரு ஊமையின் ஆவி. அப்ப ஏசப்பா அதை பாக்குறாரு, அந்த கட்டை உடைக்கிறாரு, அந்த வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு, அந்த இரும்பு தாப்பாக்களை முறிக்கிறாரு, அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு, அவனுக்கு ஒரு புதைபொருளை கொடுக்கிறாரு. அவன் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எங்கதான் இருக்குது அற்புதம்? பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல தான் அந்த அற்புதம் இருக்குது. ஆபிரகாமுக்கு எப்படி பக்கத்துல தான் அந்த ஆட்டுக்கடை இருந்துச்சு அல்லவா, ஆகாருக்கு பக்கத்துல தான் நீரூற்று இருந்துச்சு அல்லவா, அந்த பேதுருவை விடுதலையாக்குறதுக்கு பக்கத்துல தான் தேவதூதன் இருந்தான் இல்லையா? பாருங்க வேதம் சொல்லுது, சகரியா எத்தனை வருஷம் ஊழியம் செய்யறார், எத்தனை வருஷமா அவருக்கு சீட்டு வாங்குறாரு. நீங்களும் சீட்டு வாங்கிட்டு என்ன மாதிரி ஊழியம் செஞ்சீங்க? அதே மாதிரி தான் சகரியா ஊழியத்துக்கு போயிருப்பார். அவர் பிறந்த நாளில் இருந்து ஆசாரியன். அவர் எத்தனையோ வருஷம் ஆசாரிய ஊழியத்துக்கு போறப்ப அங்க பலி செலுத்த வந்து நிப்பாங்க. அநேக பேர் பலி செலுத்த வந்து நிக்கிறவங்க பலியை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆசாரியன் கேட்ட பலி பொருளை கொடுக்கணும். அவர் வந்துதான் கை வச்சு ஜெபம் பண்ணி அதெல்லாம் செய்யணும். அப்படி செய்யறப்ப அநேகர் சொல்லுவாங்க, இவனே விளங்காத வேலை இருப்பேன், இவன் ஜெபமே கேட்க மாட்டேது, இவனுக்கே ஒரு ஆசீர்வாதமே இல்லை, இவன்கிட்ட போய் ஏன் பலி பொருளை கொடுத்து எனக்கு இவர் ஆசீர்வாதம் நல்ல ஆளை பார்ப்போம்டான்னு போயிருவாங்க நினைச்சு போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தரை இட போடுவாங்களே ஜனங்கள். இவன் வாழ்க்கையில ஒரு பாக்கியத்தையும் காணா, இவன் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் கிடையாது, இவன்கிட்ட கொடுக்கறத விட வேற ஆளு 4 பேர் இருந்தா வேற ஆளை பார்ப்பாங்க. அப்ப இவனுக்கு ஊழியத்திலையும் மனமடிவா இருக்கும். எல்லாரும் ஏன்ட்ட கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்படல? வேதம் சொல்லுது, கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் சகரியாவும் எலிசபெத்து குற்றமற்றவர்களாய் இருந்து தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தார்கள். ஆனா ஜெபத்தை ஆண்டவர் தடுத்து வச்சிருக்கிறார். அநேக நாள் அவன் சீட்டு வாங்குறான், இவன் போய் எல்லாருக்கும் ஜெபம் பண்றான், ஆனா அவன் ஜெபம் மட்டும் கேட்கல. மனசுக்குள்ள நினைச்சிருப்பான்ல, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஆனா ஏன் ஜெபம் கேட்கலையே, என் மனைவி என்னை அலற்றாளே, என் மனைவி என்னிடத்துல கேட்கிறாளே,
எனக்கு மனைவி பலவிதமான ஆலோசனைகளை சொல்றாளே, சாராளை போல, அன்னாளை போல, ரெபேக்காளை போல என் வாழ்க்கையில இப்படி இருக்கு, லேயாளை போல, ராகேலை போல என் வாழ்க்கையில இப்படி இருக்குதே. கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆனா கர்த்தர் அமைதியா இருக்கார். பொறுப்பா, உனக்கு ஒரு காலம் நான் வச்சிருக்கேன், ஒரு சமயம் வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல கதவுகளை ஒட்டப்பேன், இரும்பு தாப்பாக்களை முறிப்பேன், உன் வாழ்க்கையில ஒரு புதை பொருளை தருவேன், ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பேன், உனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு மகுடத்தை நான் வச்சிருக்கேன், உன் வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனை உனக்கு நான் தருவேன்னு கர்த்தர் ஆவியில் அவன்கிட்ட பேசியிருப்பாரு. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு? இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். ஏன் ஆண்டவரே இந்த வருஷத்துல எத்தனை வருஷமா உட்காந்துருக்கிறேன், என் கை நீட்டிக்கிட்டே இருக்கு, தினந்தோறும் நான் கண்ணு பூத்து போன மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே, வாரந்தோறும் நான் இங்க வந்துட்டு போறேனே, வருஷந்தோறும் நான் உட்கார்ந்தானே இருக்கிறேன், ஏன் தாமதிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நினைச்சு நீ சோர்ந்துடாதீங்க. வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் சீக்கிரமாய் அவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். தாமதிக்கிறார் என்கிறதுக்காக வாக்குத்தத்தம் பொய்த்து போகாது. அவர் சொன்னவர் சீக்கிரமா இதை நிறைவேற்றி முடிப்பார். எசேக்கியேல் எழுதுறாரு, நான் கர்த்தர், நான் சொன்னேன், நான் சொன்ன காரியம் தாமதிப்பதில்லை, அது சீக்கிரமாய் நடந்து ஏறும். அப்ப அருமையானவர்களே, இப்ப ஒரு நாள் அவன் சீட்டு வாங்கிட்டு போறப்ப எப்பயும் போல தானே சீட்டு வாங்கியிருப்பேன், எப்பயும் தான் பல முறை சீட்டு வாங்கிட்டு போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவேன். இப்ப மாதிரி ஒரே ஆள் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ஆட்டை, 2 வாரத்துக்கு ஒரு ஆட்டை தான் ஊழியம் வரும். ஏன்னா நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அவங்கவுங்களும் முறையா மாறி மாறி வரும். இவனுக்கு முறை வர்றப்ப போய் சீட்டு வாங்கிட்டு போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவேன். அவங்க மனைவி கேட்பாங்க, போயிட்டு வந்தாச்சா, இன்னும் அடுத்து எப்போ ஊழியம், அது வரை ஐயா வீட்டில் தான் இருப்பாருன்னு என்னெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க கணவன் மனைவி. இந்த முறை சீட்டு வாங்குறப்ப என்னன்னு சொல்லிட்டு போயிருப்பேன், ஆண்டவரே இந்த தடவை நான் பலிபீடத்துக்குள்ள போறேன், இப்பயாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இப்பயாவது எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், இப்பயாவது என்னுடைய வாழ்க்கையில வயது சென்றவர்கள் ஆயிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு வேலையில அவனுடைய வெண்கல கதவுகளை உடைக்க, அவனுடைய இருப்பு தாப்பாக்களை முறிக்க, அவனுக்கு ஒரு பொக்கிஷங்களையும் புதைபொருளையும் கொடுக்க ஒரு தேவதூதன் அந்த பலிபீடத்தில் தோன்றினார். கைத்தட்டி கர்த்தர், இன்னைக்கு உனக்கு கர்த்தர் எதிர்பாராத வேலையில உனக்கு தோன்றுவார். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதே ஆலயத்தில் தேவதூதன் உன்னை மத்தியில தோன்றி உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுவாரு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நடுவில் தேவன் தோன்றி பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் சொன்னார் அல்லவா. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள, மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் புறப்பட்டு கிருபை பெற்றவள் சொன்னார் அல்லவா. இது வேதம் சொல்லுது, கொர்நேலியு தன் வீட்டாரோடு உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி, இதோ உன் தான தர்மங்கள் நினைத்தரப்பட்டதுன்னு சொன்னார் அல்லவா. இதோ மேல் வீட்டில் பேதுரு உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போய் என்று சொன்னான் அல்லவா. பவுல் பிரசங்கித்து வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் சொன்னார், பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக தூதர் ஜனங்கள் இருக்குன்னு சொன்னார் அல்லவா. அதே போல இன்னைக்கு விசுவாசிக்கிற உனக்கு இந்த இடத்துல கர்த்தர் வாசலை திறப்பாரு. உன் கண்கள் அதிசயத்தை பார்க்கும். உனக்கு ஒரு புதை பொருள்களை கர்த்தர் நிறுத்தி தருவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க எவ்வளவோ புதை பொருள் இருக்குதுங்க. இது மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இதில் நதி நதியா இருக்குதுங்க. இங்க வெள்ளி இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, ரத்தினம் இருக்கு, இளநீல இருக்கு, ஞானத்தை போதிக்கிற வசனம் இருக்கு, அறிவை உணர்த்துகிற வசனம் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, இதோ அற்புத அடையாளங்களை செய்யற கிருபை இருக்கு. எல்லா வரங்களை கொடுக்கக்கூடிய தேவன் இந்த இடத்துல தான் இருக்கிறாருங்க. அவர் வந்தால் போதும், உன்னை தொட்டால் போதும், அடுத்த நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் காண பண்ணிடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இறங்கினாரு, கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. புறப்பட்டு போ, யோவான் ஸ்நானகனை நான் உனக்கு கொடுக்கிறேன், அவன் உனக்கு முன் நடக்கிறவனாய் இருப்பான், அவன் உன்னதமான தீர்க்கதரிசியா இருப்பான், அவனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த பரலோகத்திலும் பூமியிலும் கிடையவே கிடையாது, அவனை நான் உனக்கு கிருபையாய் தருகிறேன், இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு சந்ததியாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் இறங்குறதுக்கு ஒரு சன பொழுதுதாங்க. இறங்குனா உன் வாழ்க்கையை மாறிடுங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ வித்தியாசமான மனுஷனாய் மாறிடுவ. யாக்கோப்பு அந்த இடத்துல போய் படுக்கிற வரையும் அவனுக்கு பேரு யாக்கோப்பு. அவன் அந்த இடத்தை விட்டு எழும்புற பொழுது வேதம் சொல்லுது, அவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார், தேவ பிரபுவாய் கர்த்தர் மாற்றினார். அப்பாவுடைய வார்த்தைக்கு, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் புறப்படுகிற பொழுது கர்த்தர் சொன்னாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார் அல்லவா. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிஞ்சால் போதும், உன்னை இந்த பூமியில கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாத்திடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் தருவாருங்க. மிகப்பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. பாருங்க, எலியா போறாரு, எலிசா மேல துண்டை போடுறாரு. வா, இந்த துண்டை போட்டோன்னே இவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு தெரியுது இவர் ஒரு பெரிய ப்ராஃபட்,
இவர் பெரிய தீர்க்கதரிசி, இதோ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர், உலகத்தையே அசைக்கக்கூடிய தீர்க்கதரிசி. அவர் என் மேல ஒரு துண்டை போடுறாருன்னா அதுல ஒரு பெரிய விசேஷித்த கிருபை இருக்குது. இந்த வேலையை விட இந்த கிருபை பெருசு, இந்த ஆடு மாடை விட இந்த ஏரை விட இந்த ஊழியம் எனக்கு பெருசுன்னு சொல்லி உடனே அந்த 12வது ஏரை அடிச்சு, அந்த மாட்டை அடிச்சு, அந்த மாட்டுல அந்த முட்டு இருக்கு இல்லையா, அந்த கலப்பையில சமைச்சு எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணிட்டு உடனே பின்னாடி புறப்பட்டு போய் அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான. கை தட்டி கர்த்தருக்கு நலமானதை அவன் பிடிச்சுக்கிட்டாங்க. இதோ மாடுகளை மேய்க்கிறத விட, ஆடுகளை மேய்க்கிறத விட அந்த தீர்க்கதரிசிக்கு பின்னாடி போய் கைக்கு தண்ணீர் வார்த்தால் போதும், இனி வருகிற காலம் என்னையும் ஒரு கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றுவார் என்று அவன் எப்படி ஒரு நலமானதை பிடித்துக் கொண்டு புறப்பட்டானோ, அப்படியா இந்த நாட்களில் நீங்களும் உங்கள் நடுவில் இருக்கிற தேவனுடைய நலமான காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். நீங்க தாங்க விரும்பணும், நீங்க தாங்க கேட்கணும், நீங்க தாங்க கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுங்க, ஒரு புதிய பொருள்களை எனக்கு கொடுங்க, என்னுடைய வம்சத்துல நான் இப்படியே நான் இருக்கக்கூடாது, உமக்காய் நான் எழும்பணும், யாகேலா எழும்பணும், எஸ்தரா எழும்பணும், ரூத்தா எழும்பணும், உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷியா நான் எழும்பணும், என்னை கொண்டு இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீங்க தாங்க பிரயாசப்படணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கேட்காதவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கேளுங்கள், அப்பொழுதுதாங்க கொடுக்கப்படும். நம்ம விரும்புறது வேற, கேட்கறது வேறங்க. மனசுக்குள்ளேயே நான் விரும்பிக்கிட்டே இருந்தா போதுமா? நான் தாங்க கேட்கணும். தகப்பன் பிள்ளைகிட்ட, தகப்பன் இடத்துல பிள்ளை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? நீ கேட்கறது ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது அவர் எப்படி மாத்தி கொடுப்பார்? நீ எதை கேட்கிறையோ, முட்டையை கேட்டா முட்டையை கொடுப்பார், கிருபையை கேட்டா கிருபையை கொடுப்பார், வல்லமையை கேட்டா வல்லமையை கொடுப்பார், அற்புதத்தை கேட்டா அற்புதத்தை கொடுப்பார், எழுப்புதலை கேட்டா எழுப்புதலை கொடுப்பார். எதை கேட்கிறீங்களோ அதை அவர் கொடுப்பார். கர்த்தர் சொல்லி இருக்கிற ஜெபத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன வெங்கலமா இருக்குதோ எல்லா வெங்கல கதவுகளை எழும்ப விடாதபடி எது உன்னை மடங்கு படிச்சு, சிறைக்குள்ள ஒருத்தனை கொண்டு மடக்கி உட்கார வச்சுட்டான், ஃபுல்லா கையை கட்டிட்டாங்க, காலை கட்டிட்டாங்க, பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல கட்டிட்டாங்க. எப்படிங்க மனுஷனால எப்படிங்க விடுதலை அடைய முடியும்? அதை விடுதலையாக்கத்தான் தேவனுடைய வல்லமை இறங்கினது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சரீரம் முழுவதும் வியாதி யோபுவுக்கு தேவனுடைய வல்லமை இறங்கினது. சிறையிருப்பு மாறும்படி கர்த்தர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். 10 பிறந்ததுல இருந்து தீக்குள்ள தண்ணிக்குள்ள விழுகிறமே, இப்ப எந்திரிச்சு சுகத்தோடு வீட்டுக்கு போறாங்க. இன்னும் பாருங்களேன், ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 8:28. Thank you, wonderful the Holy Spirit. அவர் அக்கறையிலே கெர்கனேஷர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்திலே போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்ததையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டி கொண்டார்கள். இப்ப பாருங்க, 2 பேரு எத்தனாயிரம் பிசாசு பிடிச்சிருக்கான்? 2000 பிசாசு பிடிச்சிருக்கான். அந்த பிசாசுகள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அதுகளே சொல்லுது, எங்களை துரத்துவீரானால். அது கேட்கிற கேள்வியை பாருங்க. 29, இயேசுவே. இப்ப இவர் எழுதி போர்டு போட்டுட்டு போனாரா? அவர் முகத்துல போர்டு இருந்துச்சா? அப்ப அந்த பிசாசு பிடிச்சவனுக்கு எப்படி தெரியுது இயேசுவேன்னு? மற்றவங்களை பார்த்து அவன் சொல்லலையே. அந்த பகுதியா யாரும் போக முடியாம இருந்துச்சான். எல்லாரையும் அவன் கொடியோரா இருந்தார்களாம். பாருங்களேன், வசனம் சொல்லுது 28. அவர் அக்கறையிலே கெர்கனேஸ் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியோராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்க கூடாது இருந்தது. அந்த வழியா யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா போனா தாக்கிடுவேன், போனா கடிச்சு போடுவேன், போனா அடிச்சு போடுவேன், போனா அவங்க மேல விழுந்து அவங்களோட வஸ்திரத்தை உறிஞ்சு கொள்வேன். அவனை அந்த வழியா யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் கொடியவர்கள். ஆனா அந்த கொடியவர்கள் இருக்கிற பாதையில இயேசு வர்றாரு. இயேசுவை பார்த்தோன்னே அந்த 2 நபர்களும் கொடியேறா இருக்கிறவர்கள், பிரேத கல்லர் இருக்கிறவங்க எவ்வளவு அழகா வந்து பேசுறாங்க பாருங்களே. அவர்கள் வந்து 29, இயேசுவே. கை தட்டுங்க. எப்படி கூப்பிடுவார்? பிசாசு கூட
பேரை சொல்லி கூப்பிடுதுங்க, இயேசுவே. அவர் பேரை அழகா உச்சரிக்குது. ஏன்னா தெரியும் அது லூசிபர். அது எங்க இருந்தது? பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது. அது தேவ சந்நிதியில இருந்து தள்ளப்பட்டது. வேதம் சொல்லுது, சாத்தானே நீ எங்க இருந்து வர்றேன்னு கேட்கிறாரு. நான் தேவர்கள் நடுவில் அங்கிருந்து நான் புறப்பட்டு வந்தேன்னு அது சொல்லுது. இந்த உலகத்தை உருவாக்குறப்ப அவன் தேவ பர்வதத்துல இருந்தவன், கேருபா இருந்தவன். அவன் ஆண்டவர் சபிச்சு இருளடைஞ்ச ஒரு மனுஷனாய் இந்த பூமியில தள்ளி இருக்கிறார். அவன் தான் லூசிபர். இந்த இடத்துல வந்து சாத்தானாய் விழுந்திருக்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இயேசுவை பத்தி அவனுக்கு தெரியுது. அழகா கூப்பிடுறான், இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த. இவ்வளவு நாளா யாரை பார்த்தாது இப்படி சொன்னானா? யாரை பார்த்தாது இவன் இப்படி புலம்புறானா? ஏன் இயேசுவை பார்த்தனே கத்துறேன்? அவர் தாங்க விடுவிக்கிறவர். கை தட்டுங்க. வேற யாரை பார்த்தையும் அவன் சொல்லல. எல்லாத்தையும் அடிச்சு துணிமணியை கிழிச்சு எல்லாத்தையும் துரத்தி விட்டேன். இயேசுவை பார்த்தோன்னே அலறான், கத்துறான், கதறான், புலம்புறான். எங்களை துரத்துறதா இருந்தா அப்ப பிசாசுக்கு தெரியுது இயேசு வந்தா நம்ம இருக்க முடியாது, இவர் தான் நம்மளை துரத்துறவர். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுடைய வாழ்க்கையில வெண்கல கதவா இருக்கு? எந்த காரியம் உங்களுடைய கட்டி வச்சிருக்கு? இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. இயேசுவேன்னு கதறுங்க. இயேசுவேன்னு நீங்க முழங்கால் படிடுங்க. அவருடைய நாமத்தை சொல்லி சொல்ல சொல்ல வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். பார்த்தீங்களா? நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்ம சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், அது எதுவும் உங்களை ஒன்று செய்யாது. நம்ம கிட்ட தான் அதிகாரத்தை கருத்து கொடுத்துருக்காரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நமக்கு தான் அந்த அதிகாரத்தை. கை தட்டுங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்க. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாம போட்டு பீரோலுக்குள்ள பூட்டி வைக்காதீங்க, லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்காதீங்க. நீங்க தைரியமா இயேசுவின் நாமத்தினால எங்கன போய் நின்று பேசினாலும் பிசாசுகள் அலறும், கத்தும், கூக்கலிடும், ஓடும், அபயமிடும், பயங்கரமா அலறும். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிசாசு சொல்லுது பாருங்க, இயேசுவே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல, இவனுக்கு யாரா சொன்னது? அப்ப அவன் பேசுறவன் அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி. 2000 ஆவிக்கு தெரியுது. அப்ப அந்த 2000 ஆவி எங்க இருக்குது? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. நம்மளும் இப்ப நிறைய பேரை சொந்தக்காரங்களா பாக்குறோம். ஆனா சொந்தக்காரனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நம்ம அந்த ஆவியை இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாப்பாக்கள் முறியும். உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் அதுதாங்க பொக்கிஷம். இந்த உலகத்தில் இருக்கிற பணம் பொக்கிஷம் இல்லைங்க, கிஃப்ட் ஆஃப் ஃபயர். தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கிட்டா நீங்க விசேஷமானவங்க. எரேமியா வர்றாருன்னா பாபிலோன் தேசமே பயப்படும். எரேமியா வர்றாருன்னா இஸ்ரவேல் ராஜாக்கெல்லாம் பயப்படுவாங்க. நாத்தான் வந்தான்னா தாவீது நடுங்கிறான். தாவீது தைரியமா நிக்க முடியல நாத்தான்ட்ட. ஏன்னா நீ தாண்டா அந்த மனுஷனை அடிக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனம் வர்றோம். ஏசையா வர்றாருன்னா எல்லா ராஜாக்களும் பயப்படுறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்க தீர்க்க தரிசனம் வர்றோம். அப்ப தேவனுடைய வரம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு நிகரான ஆட்களே இந்த உலகத்துல கிடையாது. கைத்தட்டி கேளுங்க, கிஃப்ட் ஆஃப் ஃபயர் எனக்கு கொடுங்க ஆண்டவர். இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு கிஃப்டை எனக்கு கொடுங்க. இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க. இந்த ஒரு உலகத்துல நான் பெரிய படிக்காத மனுஷனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வல்லமை வந்துட்டா பேதுருடைய நிழலில் அற்புதங்க. பேதுரு யாருங்க? பெரிய பிஹெச்டி படிச்சவனா? பெரிய டாக்டரேட்டா? அவன் எந்த தியாலஜி காலேஜ் படிச்சான்? அவன் எந்த காலேஜுக்கு போயிருக்கிறான்? அவன் மீன் பிடிக்கிறவங்க. ஆனா அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அவன் போகிற இடமெல்லாம் நிழலில் அற்புதங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு. பவுல் கூட கமாலியன் பாதத்துல கல்வி பயின்றவர். ஆனா அவருடைய உருமால எல்லாம் அற்புதங்க. அவருடைய உருமால எல்லாம் அற்புதங்க. அவர் எங்க போனாலும் விரியம்பாம்பு கடிக்குதுங்க, தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே சுவிசேஷத்தை பிரசங்கிட்டே போறார். அங்க இருக்கிற ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டவனெல்லாம், வாந்தி பேதி உள்ளவனெல்லாம் சுகமாக்குறார். பவுல் போற இடமெல்லாம் செத்தவனை எழுப்புறாரு. போற இடமெல்லாம் அற்புத அடையாளம் நடக்குது. மேல இருந்து ஐத்தி விழுகிறான், கையை வச்சு தூக்கி நிப்பாட்டி போடுறான். காரணம் அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய வரங்கள். கைத்தட்டி கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே இந்த வேத அறிவு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல வேதத்தில் இருக்கிற வரங்கள் எனக்கு முக்கியம். வேத வெளிப்பாடு எனக்கு முக்கியம். ஆவிகளை பகுத்தறிகிற வர எனக்கு முக்கியம். இயேசு பாருங்க உடனே அந்த ஆவியை கண்டுபிடிச்சிட்டார். அந்த ஆவி சொல்லுது, துரத்துவீங்க, நீங்க வந்தாலே என்னை துரத்திடுவீங்க. என்னை துரத்துறதா இருந்தா பாதாளத்துல நல்லா கவனிக்கணும். அங்க ஏன் தெரியுமா அந்த ஆவி முந்தி கேக்குது, இப்பயே என்னை பாதாளத்துல அனுப்பிடாதீங்க, நான் அங்க போய் நான் அக்கினியில நான் வேகணும், நரகத்துக்குள்ள நான் போக விரும்பல. கொஞ்ச காலத்திலேயாவது பன்றிக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் அங்கிட்டு தேலுக்குள்ளேயும் பாம்புக்குள்ளேயும் அங்கிட்டு எங்கிட்டாவது நான் அலையிறேன். ஒரு காலத்துல நான் நிச்சயமா அங்கதான் போகணும். அன்னைக்கு போய்க்கிறேன், இன்னைக்கு எனக்கு எக்ஸப்ஷன் பண்ணுங்க, கொஞ்சம் விடுதலை கொடுங்க, விதிவிலக்கு பண்ணுங்க, இப்பயே என்னை துரத்திடாதீங்க. நீங்க வாட்டில இப்பயே போ நரகத்துக்குன்னா நான் நரகத்துக்கு தான் போகணும், அதனால எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க,
ஏன் அக்கிரமக்காரனை ஆண்டவர் விட்டு வச்சிருக்காரு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஆண்டவர் இன்னும் தொட மாட்டேங்கிறாருன்னு. அவருக்கு தெரியும் இவனை கொஞ்ச காலம் இருந்துட்டு போறேன், அங்க போய் அக்கினிக்குள்ள அவன் வேதனை படணும், இன்னும் கொஞ்ச நாளாவது இந்த உலகத்துல இருந்துட்டு அப்புறம் மொத்தமா போய்க்கட்டும்னு. அதனால அக்கிரமம் செய்யறவனு இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அநீதி செய்யறவனு இன்னும் அநீதி. அவர் இறக்கம் உள்ளவருங்க, அவன் மேல அவர் இறக்கப்படுறார். சரி விடு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மனம் திரும்பிடுவான்ல, இன்னும் கொஞ்ச நாள் அவன் பொழைச்சு போகணும். அவனை ஏன் உடனே நியாய தீர்ப்பு பண்ண மாட்டாரு தெரியுமா? கர்த்தர் இறக்கம் பெரிது, அதனாலதான் அவனை விட்டு வச்சிருக்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அந்த பிரேத கல்லறி இருக்கிற ஆவிகள் எல்லாம் சிதறடிக்கப்படுது. விட்டா போதும், இவனை விட்டு நான் ஓடியே போயிடுறேன், அந்த பிரேத கல்லறைக்குள்ள இதுக்குள்ள போயிடுறேன், பன்றிக்குள்ள போயிடுறேன்னு அது தலைதறிக்க போச்சு. ஏசப்பா என்ன செஞ்சாரு? ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், போங்கன்னு தான் சொன்னார், அவ்வளவுதான். அங்க கூட அதட்டினார்னு இருக்கு பிசாச, இங்க அதட்டவும் கிடையாது, போங்கன்னு தான் சொன்னாரு. உடனே தலைதறிக்க இத்தனை நாள் போகாத ஆவி எல்லாம் ஓடியே போச்சு. அப்ப ஏசப்பா எப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை உடைச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட இரும்பு தாப்பாக்களை. பெத்தவன் பிள்ளை கல்லறையில் இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாப்படுவேன். எந்த தாய் தப்புனாது பிள்ளை கல்லறையில் இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சீவ மாட்டேன், அவனுக்கு சுத்தம் இருக்காது, சுகாதாரம் இருக்காது, அங்கதான் படுத்து கிடப்பேன். அவனை பெத்தெடுத்த தாய் தகப்பன் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பாங்க, இவன் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. அத்தனை கண்ணீருக்கும் ஒரு இமைப்பொழுதுல ஏசப்பா சுகம் கொடுத்து அவனை வீட்டுக்கு மனுஷனை அனுப்பி வச்சார். கைத்தட்டி கத்தது. இதாங்க வெண்கல கதவுகளை உடைக்கிறது, இரும்பு தாப்பாக்களை முறிக்கிறது. உன் வாழ்க்கையில இப்படி நீ விடுதலை அடைய முடியாத தாப்பால்கள் கதவுகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உடைச்சு உனக்கு ஒரு பொக்கிஷத்தை, ஒரு புதை பொருளை உனக்கு ஆசீர்வாதமா தருவார். ஒரு 5 காரியத்தை வார்த்தையால சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 13:17 நீ எழுந்து தேசம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, இந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன் இருக்கார். கைத்தட்டி கர்த்தர். நீ நடக்கிறதாங்க ஓ வேலை. பெண் பிள்ளைகள் நடந்து போங்க, எங்கெங்கயோ போறீங்க இல்லையா, நடந்து ஒரு ஊருக்குள்ள போங்க. போறப்ப ஜெபம் பண்ணிட்டே போங்க, ஆண்டவரே இந்த பட்டணத்தை எனக்கு தாரு, இந்த கிராமத்தை எனக்கு தாரு, இந்த கிராமத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் பரலோகத்துல சேருன்னு நீ ஆபிரகாமுக்கு சொன்னார். மட்டும் நடந்தால லோத்து போயிட்டான்னு வருத்தப்படாது, லோத்து உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பதான் சொல்றாரு. லோத்து இத்தனை வருஷமா கூட பக்கபலமா இருந்தானே, லோத்து கூடயே வந்தானே, இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டானே, நான் என்ன பண்றதுன்னு தடுமாறும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் தானே உன்னை அழைச்சேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ எலும்பு என்ன பண்ற, நட, நாட்டுக்குள்ள தேசத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள நடந்து போ, இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் பண்ணு, உன் காலு எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் நான் உனக்கு சொந்தமா தருவேன். அப்ப முதல்ல உனக்கு என்ன பொக்கிஷத்தை தரப்போறாரு? தேசத்தை உனக்கு சொந்தமா தரப்போறாரு. கை தட்டிக்கிற. இனிமேல் உங்களுடைய யார் யார் பேர்லயோ தேசம் இருக்குது இல்லையா, இனி உங்க பேர்ல தேசம் இருக்கு. சொல்லுங்க, இந்த ஊரை உங்க பேர்ல எழுதி வைப்பார். நீ எந்த ஊர்ல கால் வைக்கிறியோ அந்த ஊர்ல கணக்க உன் பேர்ல எழுதுவார். இந்த ஊர்ல சுவிசேஷகியா இந்த மகள் வந்தாள், சுவிசேஷகனா இந்த மகன் வந்தான், இந்த பட்டணம் இவனுக்கு தான் சொந்தம்னு கர்த்தர் உன் பேர்ல எழுதுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி. அடுத்து உபாகமம் 6:10 நீ கட்டாத பெரிய பெரிய பட்டணங்களை கர்த்தர் உன் பேர்ல எழுதுவார். கைத்தட்டி சொல்றாரு. 6:10 கொடுப்பேன். நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ கட்டாத வீடுகளையும், நீ தோண்டாத துறவுகளையும், நீ வேலை செய்யாத தோட்டங்களையும், ஒளிவ தோப்புகளையும் நான் உனக்கு கொடுப்பேன். கைத்தட்டி. இதுதாங்க பொக்கிஷம். நீ கஷ்டப்படாத ஒண்ண கர்த்தர் உனக்கு தருவாருங்க. ரெபேக்கால என்ன கஷ்டப்பட்டா? கடகம்லாம் அங்க இருந்து வருதுங்க, காதணி அங்க இருந்து வருதுங்க, கழுத்தணி அங்க இருந்து வருதுங்க, அவளுக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. இவ என்ன கஷ்டப்பட்டா? இவ எதுவுமே செய்யல. இவ ஒரு குடத்தை தான் தூக்கிட்டு போன. இவ குடத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சா? தண்ணியை புண்டு ஊத்துனா. ஆனா இவளுக்கு தெரியாது, அந்த குடத்துல ஊத்துற ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. அந்த ஒட்டகங்கள் எல்லாம் அவளுக்கு வேண்டியதை சுமந்துட்டு வந்திருக்குது, பல 1000 மைல். வேலையால் கூலிக்கு பாத்திரன். அந்த ஒட்டகம் சுமந்துட்டு வந்த நகைக்கு அந்த கடகத்துக்கு தான் இவ தண்ணியை ஊத்துறான். அந்த பாவம் அந்த ஒட்டகம் நினைச்சிருக்கான், நல்ல வேலைடா எனக்கு தண்ணியை கொடுத்தா, நான் இவளுக்கு தான் சுமந்துட்டு வந்தேன், இவ கொடுத்தான்னு அந்த வேலை செஞ்சு அந்த ஒட்டகத்துக்கு இவ கூலி கொடுத்தான். பாத்தீங்களா? இவளுக்கு வேண்டிய எல்லா இவ கஷ்டப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீடு தேடி வருது. இவ எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவ தெரியுமா? உடனே சொல்றா, போறையான்னு கேட்டா புறப்பட்டா. கைதட்டுக்கு பார்க்கலாம். போறையான்னு கேட்டா புறப்புறேங்கிற. நம்மளா தான் என்ன சொல்லுவோம், அம்மாவா அப்பாவா லாபான் வா, நீ உடனே விட்டுட்டு வா, நல்ல மாப்பிள்ளையோ கெட்ட மாப்பிள்ளையோ, உருவம் இருக்கோ இல்லையோ, கருப்பா சிவப்போ குட்டையோ நெட்டையோ, எனக்கு அங்க போய் என்ன நடக்க போதோ தெரியல, நீங்களும் வாங்க அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தரை கூப்பிடுவோம். ஆனா இவ என்ன பண்ணா? யாருமே வேண்டாம்டா, இது எல்லாம் தேவன் நடத்துற பாதை எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்காரு, கர்த்தர் தான் இத்தனை எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, இவன் வந்ததும் போது என் உடம்புல எல்லா இடத்துல நகையா ஆயிடுச்சு பாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் உங்களை நீ எல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க என்னைக்கு இருந்தாலும் வழியில போறவங்க, எனக்கு அதுதான் நிரந்தரமானதுன்னு புறப்பட்டு போயிட்டா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்களா?
சொல்லுங்க. ஒண்ணு என்ன கொடுப்பாரு? நடக்கிற இடத்தெல்லாம் கொடுப்பாரு. உனக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு பெரிய பெரிய தோப்புகளை வச்சிருக்காரு, ஒளிவ தோப்புகளை வச்சிருக்கிறார், நீ பிரயாசப்படாததெல்லாம் வச்சிருக்காரு. பெண் பிள்ளைகளாகிய உங்களுக்கெல்லாம் நீங்க நகை வாங்க வேண்டாம். இப்ப நான் ப்ராப்பர்ட்டி சொல்றேன், உங்களுக்குன்னு கடகங்கள், காதணிகள், கழுத்தணிகள், மூக்கணிகள், வாகனங்கள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து சபைக்கு ஏசாயா 60:5 கடற்கரையின் திரள் கூட்ட ஜனங்களே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்க உட்கார்ந்திருக்க இடம் நீங்க ஒரு நாளைக்கு பாருங்களே, எழுதி பே கூட வச்சுக்கோங்க. எங்க பிரதர் இருக்கிறீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கற காலம் வரும் பிரதர். அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியும். எந்த கூட்டத்தில் எங்க இருக்கிறீங்க நாங்க உங்களை கேட்கணும். பிரதர் எங்க இருக்கிறீங்க, எங்கன இருக்கிறீங்க, உங்களை பார்க்க முடியல. திரள் கூட்ட ஜனங்கள் வந்து இந்த இடத்துல அலைமோதக்கூடிய ஒரு காலங்களே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னாரு, திரும்பவும் இன்னைக்கு சொல்றாரு, கடற்கரையின் திரள் கூட்ட ஜனம் உன் வசமாய் திரும்பும். யோவான் 14:27 சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.